எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் ஒரு 1 வீக்கா கண்டினியூஸா ஃபால் ஆன மார்க்கெட்டு இன்னைக்கு ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் தொடர்ந்து லாஸ்ட் வீக் வந்து 5 டேஸா மார்க்கெட் ஃபால் ஆயிருந்தது. இன்னைக்கு ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. மார்க்கெட் ரெக்கவர் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ரெக்கவருங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு பவுன்ஸ் பேக்கா இல்லை மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். முக்கியமாக வந்து இன்னைக்கு மார்க்கெட் ரைஸ் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பிஎஸ்யூ பேங்க் பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து இன்னைக்கு சிக்னிஃபிகண்டாக ரைஸ் ஆயிடுச்சு. நம்ம வீடியோவில் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 மந்த் வீடியோ எடுத்து பாருங்க. ஒவ்வொரு வீடியோலையும் பெரும்பாலான வீடியோஸில் வந்து பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து பாட்டம் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இதில் குறிப்பிட்ட 2 ஸ்டாக்கை வந்து நம்ம கண்டினியூஸாக சொல்லிட்டு இருந்தோம் நம்ம சேனலில். ஒன்று வந்து பேங்க் ஆஃப் பரோடா. முக்கியமாக வந்து இன்னைக்கு ரைஸ் ஆனதில் பேங்க் ஆஃப் பரோடா வந்து ஒன்று. இப்போ ரீசெண்டாக குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 6% வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. நேற்றுக்கு வீடியோவில் கூட நம்ம பேங்க் ஆஃப் பரோடாவை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். நான் வந்து மார்க்கெட் கண்டினியூஸாக இறங்கும் போது இந்த ஸ்டாக்கை சொல்கிறேன் பார்க்கலாம் அப்படின்ட்டு நேற்றுக்கு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். இன்றைக்கும் வந்து பாருங்கள் ரைஸ் ஆயிருக்கு. சரி, இன்றைக்கும் வந்து குறிப்பிட்ட அந்த லெவல், அதாவது சேஃப் ட்ரேடர்ஸ் இங்கேருந்து டவுன் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்டை வாட்ச் பண்ணி பாருங்கன்னு சொன்னோம். இதுக்கு மேலே ஒரு டே கேண்டில், அதாவது 254 255க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக ஷார்ப்பாக மார்க்கெட் வந்து இன்னும் ரேலி எடுக்கும். அரௌண்ட் ஒரு 300 வரைக்கும் அப் சைடில் ரைஸ் ஆகலாம். இதுதான் நம்ம வந்து நேற்றுக்கு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஃபைன். இப்போது நிஃப்டினுடைய போக்கு, நிஃப்டினுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிருக்கா? ஃபர்தராக நாளைக்கு எந்தெந்த செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், இந்த ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் பி சி. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த சைட்வேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ இந்த வீக்கை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே மார்க்கெட் வந்து ஒரு ஸ்மால் பவுன்ஸ் பேக் தான் இருக்குது. இந்த கேண்டில் வந்து பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த கேண்டில் வந்து ஒரு ஸ்மால் பவுன்ஸ் பேக் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆஃப்டர்நூன் செஷனில் எவ்வளோ தூரம் ரைஸ் ஆச்சுனோ அதில் ஆல்மோஸ்ட் 50% வரைக்கும் கரெக்ஷன் ஆகிருப்பாங்க. ஸோ மேலே ரைஸ் ஆக செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது தான் இதோடைய மீனிங், இந்த கேண்டலுடைய மீனிங். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 24,000 உடைக்கும் போது இந்த செல்லிங் வந்து கன்ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். அப் டு அப்சைடில் 24,550 வரைக்குமே இது வந்து ஒரு சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக தான் ட்ரேட் ஆக போகுது. இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கா? ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆனது அடுத்து இந்த லெவல் சப்போர்ட்டு, டபுள் பாட்டம் சப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ மார்க்கெட் வந்து வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிற வரைக்குமே அண்டர் தி செல்லிங் ஜோன் தான். அதாவது 24,760ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,550, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,760. இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிற வரைக்குமே அண்டர் தி செல்லிங் ப்ரெஷர் தான். பாடம் சப்போர்ட்டுங்கிறது இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 23,880 இருக்கும். ஓகே, இந்த ஜோன் வரைக்குமே மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்கும். நீங்கள் இங்கேருந்து டவுன் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டை வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த அனாலிசிஸ் நம்ம பார்க்குறது மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம். லைவ் மார்க்கெட்டில் தான் ஒரு ரியல் மார்க்கெட்டாக இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கும். இதில் எந்த இடத்துல பை பண்ணுறது, எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணுறது, இதுதான் வந்து ஒரு ட்ரேடர்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு கிராஸ் செக்காக வந்து லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே 9:18க்கு ஃபஸ்ட்டு நான் போஸ்ட் பண்ணதே ஒரு வாய்ஸ் மெசேஜ் தான். 24,285ங்கிறது இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸு. இந்த இடத்துல பை பண்ணாதீங்க, கால் ஆப்ஷன் எதுவும் எடுக்காதீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ இங்கேருந்து சடனாக ஃபால் ஆகும் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒரு வாய்ஸ் மெசேஜ் அதை கொடுத்துருந்தேன். நான் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லெவலில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். 9:18 நீங்களே சார்ட் எடுத்து பாருங்கள். 9:18க்கு இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் வந்து இந்த லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணுது. மார்க்கெட் ஓப்பன் ஆனது கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி கண்டினியூஸாக ரைஸ் ஆன மார்க்கெட்டு இந்த லெவலில் இருந்து கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் ரைஸ் டவுன் ஆயிருக்கு. அதே போல் தான் செகண்ட் லெவல் ரீச் ஆகும்போதும் ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் ஃபால் ஆயிருக்குன்னு பாருங்கள். 24,415 செகண்ட் ரெசிஸ்டன்ஸு,
இங்கிருந்து கிட்டத்தட்ட 24,356 வரைக்கும் வந்து ஃபால் ஆகிருக்கு. குறைஞ்சபட்சம் 55 பாயிண்ட் வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வேவ் லெவல் வந்து மார்க்கெட் ரைஸ் ஆகும்போதும் சரி, மார்க்கெட் டவுன் ஆகும்போது எக்ஸாக்டாக எங்கே டேர்ன் ஆகும், நெக்ஸ்ட்டு எவ்வளோ தூரம் போகும்னு தெரிஞ்சால் மட்டுமே இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் என்ன டைரக்ட் லைவ் கிளாஸ் வந்து November 6 நெக்ஸ்ட் பேட்ச் வந்து இருக்கும். ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து November 10 இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோலர் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆனது பிஎஸ்சி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் தான். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறவங்க ஷார்ட் டேர்மாக அக்யூமுலேட் பண்ணலாம். ரெண்டாவது நம்ம பார்க்குறது சிட்டி யூனியன் பேங்க் பொசிஷனலாகவே பார்த்துட்டு இருக்கோம். இந்த சிட்டி யூனியன் பேங்க்கு கிட்டத்தட்ட நம்முடைய அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து என்ன 195 வரைக்கும் ரைஸ் ஆகணும். ஆல்மோஸ்ட் வந்து எந்த இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3 மந்த்லேருந்து இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் கீழே விழுந்தா கூட 125லேருந்து 130 வரைக்கும் பை சைடில் இருங்க. தொடர்ச்சியாக டிசம்பர் மந்த் வரைக்கும் இதுக்கு வந்து டைமு. அப் டு 195லேருந்து 200 வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ப்ரைவேட் பேங்க்ஸ் தான் இருந்தாலும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுறவங்க இதை வாட்ச் பண்ணி பாருங்க. அதே போல் கனரா பேங்க் கனரா பேங்கை பொறுத்தளவுக்கும் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் உடைய சப்போர்ட் லெவலில் தான் ரைட் நோ ட்ரேட் ஆகுது பாருங்க. ஸோ பேங்கிங் செக்டாரில் பேங்கிங் இதில் நம்ம பார்க்குற மூணாவது ஸ்டாக் ஒன்று ஃபஸ்ட்டு பேங்க் ஆஃப் பரோடா, செகண்ட் வந்து சிட்டி யூனியன் பேங்க், தேர்டு வந்து இப்போ நம்ம பார்க்குறது கனரா பேங்க். ஆல்மோஸ்ட் இந்த சப்போர்ட் லெவல் நியர்பைல இருக்குதா. ஸோ 90 ருபீஸ்லேருந்து 89 ருபீஸ் இந்த ஜோன் வந்து ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டிவ் ஜோனாக இருக்கும். அதே மாதிரி டிசிஎஸ் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. டிசிஎஸை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இந்த டாப்பில் இருக்கும்போதே கீழே ஃபால் ஆகும். அப்படி ஃபால் ஆகும்போது 3850 845 இந்த ஜோன் தான் நமக்கு வந்து பெஸ்ட்டு சப்போர்ட்டிவ் ஜோனாக இருக்கும். ஏன்னா இந்த ட்ரெண்ட் வந்து லைக் வந்து இந்த மாதிரிதான ஒரு மொமெண்டமில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு முறையும் அப்சைட் ரைஸ் ஆகுதா, அதே போல் ரைஸ் ஆகும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் டு ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா. ஓகே, ஒவ்வொரு முறையும் அதனுடைய ஹை வந்து நியூ ஹை கொடுத்துட்டே இருக்கு. அதே போல் இந்த ட்ரெண்டை ரெஸ்பெக்ட் பண்ணி ரைஸ் ஆகுது பாருங்க. ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெண்டை ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் ரைஸ் ஆகுது. பெஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 3870 இருக்கும். ஃபைன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ல முக்கியமான அடுத்த ஸ்டாக் வந்து ரிலையன்ஸு. இதுவுமே கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு மேலே இந்த ஸ்டாக்கை நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஷார்ட் டேர்ம் சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகுது. இன்னைக்கு நேற்றுக்கு நம்ம பார்க்கும்போது 2600 2670 இந்த ஜோனில் இருந்தது. இன்னைக்கு ஃபால் ஆனதுக்கு முக்கியமான காரணம் இது வந்து ஒரு ஃபால் கிடையாது. மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அதேல தான் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து போனஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க 1:1. இதுக்கு லைக் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். 1:1 அப்படின்னா அந்த ஸ்டாக்கை ரெண்டாக ஸ்பிளிட் ஆகுறாங்கன்னு அர்த்தம். மற்றபடி கேபிட்டல் வந்து ஒன்று தான். லைக் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 10 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா 5 ரூபா காயினை கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி தான். உங்கள் கேபிட்டல் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ மார்க்கெட் டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா 1325ங்கிறது சப்போர்ட்டிவ் ரீஜன். இங்கேருந்து திரும்பவும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். 1520ங்கிறது இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட், யாராவது நேற்றுக்கு வாங்கியிருந்தீங்க இன்னைக்கு அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 15 டேஸ் வந்து ஆகும். மற்றபடி ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகலை, கேபிட்டல் சேம் தான். ஃபைன். ஏன்னா வந்து இன்னைக்கு மோஸ்ட் சிக்னிஃபிகண்டாக ரைஸ் ஆனதில் மெட்டல் செக்டாரும் ஒன்று. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் செக்டார் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் பாட்டம் அவுட் ஆயிருக்கு. ஓகே, அப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கு பாருங்க, வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குதா. ஸோ மெட்டல் செக்டார்லையும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இதே போல் க்ரூட் ஆயிலை வந்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம்.
க்ரூடை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகுது. இந்த இந்த எக்ஸாக்டாக இந்த லோ டு லோ கனெக்ட் பண்ணி பாருங்க. மார்க்கெட் கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் தான் இருக்குது. இப்போ வரைக்குமே க்ரூடை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு மாறலை. இன்னைக்கு வந்து கேப் டவுன் ஸ்ட்ராங்காக ஃபால் ஆயிருக்கு. பட் ஈவன் தோ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு ஃபால் ஆகலை. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த சப்போர்ட் 5700 சப்போர்ட் எடுத்து கூட அப்சைட் ரைஸ் ஆகலாம். இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக ஷார்ட்டும் போக வேண்டாம், ஃப்ரெஷ்ஷாக காலும் வந்து போக வேண்டாம். மோஸ்ட் ப்ராபப்ளி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க இந்த இடத்துல கால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் ஒரு நாள் ஒரு டே கேண்டில் இந்த பிலோவில் 5650 இந்த ஜோனில் வந்து க்ளோஸ் ஆகும்போது நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம். உங்கள் ரிஸ்க்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.